அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஜூஸியான ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கிச்சனுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிரியாணிக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அதோட 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யையும் இதோட சேர்த்து நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக புதினாவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மல்லி புதினாலாம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. மசாலாவை போட்டு வதக்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 2 குழிக்கரண்டி அளவு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 அளவு தண்ணி வைக்கணும். அப்போ 2 டம்ளருங்கும் போது 3 டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்கும். அந்த ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஒருக்க கிண்டிட்டு மூடி போட்டு இதையும் கொதிக்க விட்டுறலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு டைம் கிண்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் வற்றி வர வரைக்கும் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. ரொம்பலாம் போட்டு கிண்ட வேண்டாம், இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கிண்டிட்டு நடுவில் மட்டும் லைட்டாக ஒரு குழி தோன்ற மாதிரி தோண்டி அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி சரிசமப்படுத்திட்டு நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இப்படி நடுவில் தண்ணி ஊற்றுறதுனால அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக நடுவில் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு தம் போட்டுடலாம்.
20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி லைட்டாக கீழே இருந்து மேலே கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சூப்பராகவே வெந்திருக்கும். இந்த பிரியாணி நல்லா ஜூஸியாக இருந்தது. பாருங்க ரைஸ் எந்த அளவுக்கு அழகா வெந்து வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஜூஸியான ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது நம்ம சேனலில். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.